ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ டிவியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். உத்தராயண புண்ணிய காலத்தில் கடைசி மாசமாக வருவது ஆனி மாசம். இந்த மாசம் பல சிறப்பு திருநாட்களை கொண்டது. அதில் முக்கியமான திருவிழா ஆனி திருமஞ்சனம். ஆனி திருமஞ்சனம்னா என்ன? திருமஞ்சனம்னா இறைவனுக்கு செய்யப்படும் மங்கள ஸ்நானம். ஆனி மாசம் உத்தர நட்சத்திரம் வரும் நாள்ல தன் அசைவால் இந்த உலகையே இயக்கிக் கொண்டிருக்கும் நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் சிறப்பு அபிஷேகத்திற்கு ஆனி திருமஞ்சனம்னு பேர். இது ஆனி உத்தர திருவிழான்னு 10 நாட்கள் சிதம்பரத்துல உற்சவமாக கொண்டாடப்படுறது. ஆனி திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்துல 33 கோடி தேவர்களும் நடராஜ பெருமாளுக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண சிதம்பரத்துல எழுந்தருளுவதாக ஐதீகம். நம்ம எல்லோருக்கும் தெரியும், சிவபெருமான் அபிஷேக பிரியர். கோயில்களில் ஒரு நாளைக்கு 6 காலம் அவருக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும். அப்போது 16 முதல் 32 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் அவருக்கு செய்வது உண்டு. நித்தியப்படி செய்யப்படும் இந்த அபிஷேகங்கள் ஒரு நாழிகை பொழுது, அதாவது 24 நிமிஷத்துல நடத்தப்பட வேண்டும் என்பது ஆகம விதி. சிவபெருமானின் ரூபங்களில் ஒன்றான நடராஜ பெருமானுக்கு வருஷத்துல 6 முறை மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுறது. அது எந்த நாட்கள்னா, சித்திரை மாசம் திருவோண நட்சத்திரத்துல கனக்க சபையில் மாலையில அபிஷேகம் நடைபெறும். ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று ராஜசபை எனும் 1000 மண்டபத்துல பிரம்ம முகூர்த்தத்துல தொடங்கி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் காலையில் நடக்கும் அபிஷேகம். ஆவணி மாதம் பூர்வபட்ச சதுர்தசியில கனக்க சபையில மாலை அபிஷேகம். புரட்டாசி மாசத்துல சதுர்தசியில கனக்க சபையில மாலை அபிஷேகம். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ராஜசபையில சூரிய உதயத்திற்கு முன் அபிஷேகம் நடைபெறும். மாசி மாசம் சதுர்தசியில கனக்க சபையில மாலையில் அபிஷேகம் நடக்கும். பூலோக கைலாயம்னு போற்றப்படும் சிதம்பரத்துல இந்த 6 அபிஷேகங்களும் மிக முக்கியமான திருவிழாவாக கொண்டாடப்படுறது. இதுல மார்கழி மாதம் நடைபெறும் அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம்னு, ஆனி மாதம் நடைபெறும் அபிஷேகம் ஆனி திருமஞ்சனம்னு நாம சிறப்பாக கொண்டாடுறோம். இந்த 2 அபிஷேகங்களுக்கு மட்டும் அப்படி என்ன தனி சிறப்பு? நம்முடைய ஒரு ஆண்டு பொழுது என்பது தேவர்களின் உலகத்துல ஒரு நாள் ஆகும். தேவர்கள் சிவபெருமானுக்கு செய்யும் 6 கால பூஜைகளே நாம வருஷத்திற்கு நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் 6 அபிஷேக காலமாகும். அதிலும் மார்கழி மாதம் தேவர்களின் விடியற்காலை பிரம்ம முகூர்த்த பொழுதாகும். அதே போல ஆனி மாசம் தேவர்களின் சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய மாலை நேரம். எப்படி நாம வீடுகளில் காலை மாலை 2 வேளைகளிலும் விளக்கேற்றி இறைவனை வழிபடுகிறோமோ, அதே போல தேவர்கள் சிவபெருமானுக்கு அவர்களுடைய காலை மற்றும் மாலை நேரத்துல அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகிறார்கள். தேவர்கள் ஈசனை வழிபடும் காலம் என்பதால் இந்த 2 அபிஷேகங்களும் பிரம்ம முகூர்த்த வேளையில நடைபெறுகிறது. இதனை மகா அபிஷேகம் என்றும் சிறப்பித்து கூறப்படுகிறது. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாச தலமாக போற்றப்படும் சிதம்பரத்துல நடராஜ பெருமான் 5 தொழிலை கொண்டு இந்த உலகை இயக்கிக் கொண்டு இருக்கிறார். அது என்ன அந்த 5 தொழில்? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் ஆகும். நடராஜ பெருமானின் வலது கையில் உள்ள உடுக்கை படைத்தலை குறிக்கிறது. அவரது அபய ஹஸ்தம் தன்னை நாடி வரும் பக்தர்களை காத்தலையும், இடது கரத்தில் உள்ள நெருப்பு தீவினைகளை அழித்தலையும், முயலகன் மீது அழுத்திய வலது பாதம் மறைத்தலையும், இடது தூக்கிய பாதம் தன்னை அபயம் என்று சரண் அடைபவர்களுக்கு அருளுதலையும் குறிக்கிறது. இவருக்கு ஆனி உத்திரம் அன்று நடத்தப்படும் மகா அபிஷேகத்தை காண்பதே மிக பெரிய புண்ணிய பலனை தரும். அதுவும் விரதம் இருந்து தரிசித்தால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும். பிரிந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்று கூடுவார்கள். நல்ல இல்லறம் வாய்க்க பெற்று பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். வீட்டில் செல்வம் பெருகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கலைகளில் சிறக்க விரும்புபவர்கள், நல்ல பரதநாட்டியம் டான்சரா வரணும்னு ஆசைப்படுபவர்களும், பாடகியாக வரணும்னு ஆசைப்படுபவர்கள் அன்று நடராஜ பெருமானை தரிசித்தால் அவர்களின் புகழ் பெருகி கலைகள்ல சிறந்து விளங்குவார்கள்.
இந்த ஆணி திருமஞ்சனம் சிதம்பரத்துல 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுறது. அதில் 9ஆம் நாள் தேர் திருவிழா. ஊர்வலம் முடிந்து கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் வந்தடைய நள்ளிரவு நேரமாகிவிடும். அன்று இரவு நடராஜ பெருமானும் சிவகாமி அம்மையும் ராஜசபை என்று சொல்லக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்திலேயே தங்கி விடுவார்கள். மறுநாள் ஆதி உத்திர திருமஞ்சன திருவிழா. விடியற்காலை 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல அபிஷேகம் தொடங்கும். பால், தயிர், நெய், தேன், இளநீர், கரும்புச்சாறு, விபூதி, சர்க்கரை, பஞ்சாமிர்தம்னு 16 வகையான பொருட்களால அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த அபிஷேகம் கிட்டத்தட்ட 4 to 5 மணி நேரம் நடைபெறும். பின் அலங்காரம் முடிந்து அப்பனும் அம்மையும் ஆனந்த தாண்டவம் ஆடியபடி ஞான சபையான சிற்சபையில எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள். இந்த காட்சியை காண 1000 கண்கள் வேண்டும். ஆணி திருமஞ்சனம் அன்று மற்ற சிவன் கோயில்கள்ல மாலை நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இதே நன்னாளில்தான் 32 வயது காலமே வாழ்ந்து திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசக பெருமானுக்கு ஆவுடையார் கோயிலில் தலவிருட்சமாக உள்ள குருந்தை மரத்தடியில சிவபெருமான் காட்சி கொடுத்து உபதேச தீட்சை அளித்தார். இதை நினைவு கூறும் வகையில அன்று ஆவுடையார் கோயிலில் உபதேச காட்சி படலமாக காட்சிப்படுத்தப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை ஆணி திருமஞ்சனம் சிதம்பரத்துல கோலாகலமாக நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நாள்ல நாம எப்படி விரதம் இருந்து இறைவனை வழிபட வேண்டும்னு பார்க்கலாம். எந்த ஒரு விரதத்தை கடைபிடிப்பதற்கு முந்தின நாள் சாத்வீக உணவை மட்டும் உட்கொண்டு இறைவனிடம் நான் நாளை விரதம் இருந்து உன்னை வழிபட சங்கல்பம் செய்து கொண்டுள்ளேன், எந்த தடையும் வராம நல்லபடியா என் விரதத்தை பூர்த்தி செய்ய நீ அருள வேண்டும்னு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவன் அருள் இல்லையெனில் அவன் தாளை நம்மால் வணங்க முடியாது. மறுநாள் விடியற்காலை எழுந்து தலைக்கு குளித்து வீட்டை பெருக்கி துடைத்து சுத்தம் செய்து பூஜை அறையில கோலமிட்டு விளக்கேற்றி சுவாமி படத்துக்கு பூ வைத்து நமக்கு தெரிந்த மந்திரங்கள் ஸ்லோகங்களை சொல்லி அல்லது இறைவன் மேல் பக்தி பாடல்களை பாடி நம்மால் செய்ய முடிந்த ஒரு எளிய பதார்த்தம் அல்லது பழத்தை நிவேதனமாக வெற்றிலை பாக்குடன் கடவுளுக்கு படைத்து கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட வேண்டும். அன்று பகல் முழுவதும் உபவாசம் இருந்து மாலை நேரத்துல அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். இரவு பால் மற்றும் பழத்தை உணவாக உட்கொள்ள வேண்டும். மறுநாள் காலை எழுந்து நீராடி இறைவனுக்கு பூஜை செய்து காய்ச்சிய பாலை நிவேதனமாக படைத்து பின் விரதத்தை முடிக்க வேண்டும். இவ்வாறு விரதம் இருந்து அன்று நடராஜரை வழிபட்டால் நாம் வேண்டியதை அன்றே வரமாக ஈசன் தந்தருள்வார் என்பது நம்பிக்கை. இதே போல விரதம் இருந்து வருடத்தில் சிதம்பர நடராஜ பெருமானுக்கு நடக்கும் 6 அபிஷேகங்களையும் தரிசித்தால் நம் கர்ம வினைகள் முழுவதும் நீங்கி முக்தி பேறு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நன்னாளில் நடராஜ பெருமானின் அருளோடு எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம்.